வல்லவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நல்லவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். திரியேக தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவர் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். 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 அற்புதரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அதிசயமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆலோசனை கர்த்தரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவரே வழிநடத்தி போன தெய்வமே, எங்களை இந்த கடந்த 3 மாதங்களாக ஆண்டவரே வழிநடத்தி வந்த தெய்வமே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த 4வது மாதத்திலும் நீர் எங்களை வழிநடத்தும்படியாக ஆண்டவரே இந்த கால வேளையிலே கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். 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 மகிமையின் தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். 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 மகத்துவம் உள்ள தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம். இரட்சகரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். 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 ஆண்டவரே அப்பா உம்மை வரவேற்கிறோம். 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 அப்பா ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோம். வரவேற்கிறோம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி போன மேகம் ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே, அன்றைக்கு பழைய ஏற்பாட்டில் மேகம் போனதுப்பா. ஆனால் இந்த நாளில் புதிய ஏற்பாட்டில் ஆவியான வந்து இந்த 4வது மாதத்தில் எங்களை நடத்தும்படியாக உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இங்கே துதி ஆராதனை ஸ்தோத்திரங்கள் எல்லாவற்றையும் நீர் ஏறெடுப்பீராக. உம்முடைய கிருபை மகிமை அடைவதாக. உம்முடைய வல்லமை விளங்குவதாக. இதை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலும் கூட இதை அது கேட்டு தன் வீட்டில் அமர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகளோடு கூட நீர் இணைந்து செயல்படன்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வரவேண்டிய பிள்ளைகள் ஒவ்வொருவரை துரிதமாய் ஆண்டவரே நீர் கொண்டு வருவதற்காக ஸ்தோத்திரம். 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 மகிமையின் ராஜாவே உம்மை ஸ்தோத்திரம். 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 மகத்துவம் உள்ள ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். 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 நித்திய பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். சத்திய ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். 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 நேற்றும் இன்றும் மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா தகப்பனே, இந்த வேளையில் கூட இந்த 4வது மாதத்தை உம்முடைய அற்புதமான கரத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, எங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, இந்த சத்தத்தை கேட்டு தங்களை அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே தகப்பன் நீர் நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். 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 எல்லாரும் சேர்ந்து ஒரு பல்லவி பாடுவோம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவர் பிடிக்கும். ரொம்ப 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 பிடிக்கும் அவர் பாடுகிறார். நாம் பாடும்போதெல்லாம் அவருடைய நம்முடைய உதடுகள் கம்பீரித்து மகிழும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எல்லா நேரம் அவனுடைய 72ஆம் சங்கீதத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, நான் பாடும்போது 71ஆம் சங்கீதத்தில் சொல்லும்போது, நான் பாடும்போது என் உதடுகளும் என் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் கெம்பீரித்து மகிழும் சொன்னார். ஆமேன். ஸ்தோத்திரம். அதனால நான் எனக்கு பொல்லாப்பை தேடுகிற வெட்கி லட்சியடைந்தபடியால் நாள்தோறும் என் நாவும் நீதியை கொண்டாடும் சொல்லியிருக்கார். இந்த அருமையான பிள்ளைகளை நீங்கள் பாடும்போது உங்கள் எதிரிகள் வெட்கி லட்சிய அடைவார்கள். ஆகவே நாம் பாடும்போது நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சக்திகளும் அழிந்து போகிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். ஆகவே நம்ம எல்லாம் சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் நல்லவர். பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும் உங்களை நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும் உம் துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. உம் துதியால் என் நாவு நிறைந்து
இருப்பதாக. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். எப்போது நான் தேடும் கண்மலை நீர்தானே. எப்போது நான் தேடும் கண்மலை நீர்தானே. என் குடும்பத்துக்கு புகலிடமு காப்பகமு எல்லாம் நீர்தானே. எனக்கு இயேசப்பா புகலிடமு காப்பகமு எல்லாம். இந்த மாதம் முழுவதும் அப்பா நீங்க தான்ப்பா. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். கருவறையில் இருக்கும் போதே கர்த்தர் என்னை பராமரித்தே. தாயின் கருவறையில் இருக்கும் போதே கர்த்தர் என்னை பராமரித்தே. குறைவின்றி குழந்தையாக வெளியே நீ கொண்டு வந்தே. ஒரு குறைவின்றி குழந்தையாக வெளியே நீ கொண்டு வந்தே. நாள்தோறும் உம்மை துதிப்பே. இயேசுவே உம்மை துதிக்கிறப்பா. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்கால. எனக்கு எதிர்காலம் நீங்க தான்ப்பா. இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம். நீதாடி என் தலைவர், நோக்கமும் நம்பிக்கையும் உங்க மேலதான். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே எங்களுடைய நோக்கங்களும் நம்பிக்கை உங்க மேலதான்ப்பா. நீங்க தான் எங்களுக்கு தலைவர் ஆண்டவரே. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். முதிர் வயது ஆனாலும் தள்ளி விடாதவரே,
நான் முதிர் வயது ஆனாலும் பலன் குன்றி போகும்போது கைவிடாதவரே, பலன் குன்றி போகும்போது கைவிடாதவரே, நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன், நாள்தோறும் உங்களை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன், பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழு, நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழு, பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழு, அப்பா மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழு, எப்போது நான் தேடும் கண்மலை நீர்தானே. சொல்லுங்க, வாயை திறந்து இயேசப்பா, எப்போது நான் தேடும் கண்மலை நீர்தானே. சொல்லுங்க, புகழிட என் குடும்பத்துக்கு, என் வாழ்க்கையில, தொழில்ல, என் வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஊழியத்துல நீங்க ஆண்டவரே எங்களுக்கு புகழிட ஆண்டவரே. புகழிடமு காப்பகமு எல்லா நீர்தானே, என் வாழ்க்கையில புகழிடமு காப்பகமு எல்லா நீர்தானே. ஒரு சேதம் வராதபடி, துஷ்டனின் வாழ்க்கையில திணையாதபடி என் குடும்பத்தை பாதுகாக்கிற கர்த்தர், என்னை காப்பாற்றுகிற தேவன் நீர்தான் ஆண்டவரே. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன், நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன், பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழு, மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழு, பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழு, நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழு. ஆம், அவர் மீட்டு கொண்ட நம்முடைய ஆன்மா பாதாளத்தின் வாசலிருந்து, பாதாளத்தில் கிடந்த நம்மை, நம்முடைய ஆத்துமாவை உலக ரட்சகர் இந்த உலகத்துக்கு வந்து இரத்தத்தை சிந்தி நமக்காக அடிக்கப்பட்டு, நமக்காக நொறுக்கப்பட்டு, நமக்காக அவமானப்பட்டு, நமக்காக நிந்திக்கப்பட்டு, நமக்காக புறக்கணிக்கப்பட்டு, நமக்காகவே உடல் முழுவதும் காயப்பட்டு, நமக்காகவே மரித்து, நமக்காகவே உயிரோடு இருக்கிற ஆண்டவர் அவர் வாழ்க்கையில சொல்றாரு, அவர்தான் நம்மை மீட்டு கொண்ட தெய்வம். அல்லேலூயா. பாதாளத்துக்கு போகாதபடிக்கு, நரகத்துக்குள்ள போகாதபடிக்கு நம்மை மீட்ட தெய்வம் அவர்தான். ஒருவேளை அதுக்கு மீட்பதற்கு யாராவது ஒரு வழி இருந்திருக்கலாம், யாராவது உங்க இயேசுவை பற்றி நமக்கு சொல்லி இருக்கலாம். எனக்காகலாம் ஒருவர் அதிகமாக ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க, என்னை இயேசுவை அறிய வைக்கணும், என்னை சுகமாக்க, நான் நல்லா இருக்கணும் ஆசைப்பட்டு அநேகர் எனக்காக ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. ஒரு ஜெபம் பண்ணினால தான் அவங்க இயேசு
இயேசுவை பத்தி நமக்கு சொன்னதுனாலதான் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நம்ம நிக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கு. ஆனா அதுக்கு காரணம் என்னன்னா, ஆண்டவரே அதை முன்குறிச்சு அவரே நம்மை தெரிந்து கொண்டு நம்ம இந்த பாதாள வாசலுக்குள்ளே போகாதபடிக்கு நம்மை தடுத்து நிறுத்தி நம்மை தூக்கி எடுத்த தெய்வம், மீட்ட தெய்வம் நம்முடைய ஆண்டவராய் இயேசு. அவருக்கு ஒரு நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அப்படியே மீட்டுட்டு விட்டுட்டு போறவர் இல்ல. இஸ்ரவேல் ஜனங்களை, எகிப்தில அடிமைத்தனத்தில் இந்த மக்களை மோசேயை கொண்டு மீட்டுட்டு அப்படியே அந்தரமா விட்டுல. மோசையோடு முன்னாடி போய், மோசைக்கு முன்னாடி போய், மோசைக்கு பின்னாடி இஸ்ரவேல் ஜனங்கள் பின்னாடி போய், அவர்களுக்கு வந்த எல்லா விரோதமாய் வந்த யோர்தான், அவர்களுக்கு விரோதமா வந்த செங்கடல், அவர்களுக்கு விரோதமா இந்த எரிகோ, அவர்களுக்கு விரோதமா இந்த வனாந்தர வாழ்க்கை எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவர் அவர்களை முன் சென்று நடத்தின தெய்வம். இன்றைக்கு நம்மை இந்த 4வது மாதத்திலும் நன்மையானது கிடைக்க நம்மை முன் சென்று நடத்துகிற தெய்வம் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஆகவே நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஒரு பல்லவியை பாடி ஆண்டவரை நாம் ஆராதிக்க போகிறோம். வேண்டாம் 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 பயப்பட வேண்டாம், வேண்டாம் 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 கலங்கிட வேண்டாம், வேண்டாம் 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 பயப்பட வேண்டாம், வேண்டாம் 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 கலங்கிட வேண்டாம். கர்த்தர் தாமே முன் செல்கிறார், உன்னோடு இருப்பார். கர்த்தர் தாமே முன் செல்கிறார், உன்னோடு கூட இருப்பார். உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்று கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்று கைவிடுவதில்லை. பலன் கொண்டு திடமாயிரே, வீர் கொண்டு துணிந்து நில், நீ செல்லும் இடமெல்லாம் கர்த்தர் கூட வருகிறார். பலன் கொண்டு திடமாயிரே, வீறு கொண்டு துணிந்து நில், நீ செல்லும் இடமெல்லாம் கர்த்தர் கூட வருகிறார். வேண்டாம் 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 பயப்பட வேண்டாம், வேண்டாம் 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 கலங்கிட வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நீங்க பயப்படாதீங்க. ஐயா 3 மாசம் முடிஞ்சிருச்சு, எதுவுமே வாழ்க்கையில நடக்கல நினைக்காதீங்க. 4வது மாசத்துல ஆண்டவருக்கு நன்மையானது தரப்போகிறார். பயப்பட வேண்டாம், வேண்டாம் 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 கலங்கிட வேண்டாம். எதுக்கு நிற்க எவராலுமே முடியாது, முடியாது. உன் வாழ்க்கையில தொழில எவராலுமே முடியாது, முடியாது. மோசேயோடு இருந்தது போல நம் தகப்பன் நமக்குள்ளே, மோசேயோடு இருந்தது போல நம் தகப்பன் நமக்குள்ளே. பலன் கொண்டு திடமாயிரு, வீறு கொண்டு துணிந்து நில், நீ செல்லும் இடமெல்லாம் கர்த்தர் கூட வருகிறார். நீ செல்லும் இடமெல்லாம் கர்த்தர் கூட வருகிறார். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்
பயப்பட வேண்டாம், 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 கலங்கிட வேண்டாம், 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 பயப்பட வேண்டாம், 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 கலங்கிட வேண்டாம். கால் மிதிக்கும் இடமெல்லாம் கர்த்தருக்கே சொந்தமாகும். கால் மிதிக்கும் இடமெல்லாம் கர்த்தருக்கே சொந்தமாகும். காஷ்மீர் முதல் குமரி வரை கல்வாரி கொடி பறக்கும். காஷ்மீர் முதல் குமரி வரை கல்வாரி கொடி பறக்கும். பலங்கொண்டு திடமாயிரு, வீர் கொண்டு துணிந்து நில். நீ செல்லும் இடமெல்லாம் கர்த்தர் கூட வருகிறார். வேண்டாம், 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 பயப்பட வேண்டாம், 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 கலங்கிட வேண்டாம், 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 பயப்பட வேண்டாம், 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 பயப்பட வேண்டாம், 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 கலங்கிட வேண்டாம், 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 பயப்பட வேண்டாம். கர்த்தர் தாமே முன் செல்கிறார், உன்னோடு கூட இருப்பார். இந்த 4வது மாதத்துல இயேசு கூட இருப்பார். உன்னோடு கூட இருப்பார், உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்னை கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. பலன் கொண்டு திடமாயிரு, வீர் கொண்டு துணிந்து நில். நீ செல்லும் இடமெல்லாம் கர்த்தர் கூட வருகிறார். நீ செல்லும் இடமெல்லாம் கர்த்தர் கூட வருகிறார். தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. என்னை
ஆண்டவரே நம்பு மக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க. ராஜா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க. இயேசுவே உங்க நாம வாழ்த்தப்படுவதாக. வாழ்க வாழ்க நாமம் வாழ்க. தகப்பனே, அருமையான இந்த கால வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில கூட ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாமத்தை உயர்த்தும்படி, நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணும்படி நீ எங்களை பிரசித்தப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரப்பா. எங்களை தெரிந்து கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். இந்த 4வது மாதத்தில் முதல் வேளையிலே, முதல் நாளிலே காலையில உம் முகத்தை பார்க்கும்படி நீர் எனக்கும் இந்த ஒளிபெருக்கில் கேட்கிற பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் இந்த ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கொடுத்த பாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்வோம். Amen. 3 மாதங்கள் நம்மை கண்மணி போல காத்து இந்த 4வது மாதத்திலும் நம்மை கொண்டு வந்த தெய்வத்துக்கு, ஜீவன் கொடுத்த தெய்வத்துக்கு நாம் நன்றியுள்ளவர்களாய் கூடி வந்திருக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த மாதமும் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை. ஆண்டவர் செகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்தின் பின்பகுதியை வாசித்து பார்த்தீர்களானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இனி ஒடுக்கிறவன் அவர்களிடத்தில் உங்களிடத்திலே கடந்து வருவதில்லை. ஒடுக்கிறவன், உங்களை பார்த்து ஒடுக்கிறவன், உங்கள் குடும்பத்தை ஒடுக்கிறவன், உங்கள் பிள்ளைகளை ஒடுக்கிறவன், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர விடாதபடி ஒடுக்கிறவன், செபிக்க விடாதபடி ஒடுக்கிறவன், பரிசுத்தமாய் வாழ விடாதபடி ஒடுக்கிறவன், கர்த்தருக்காக முன்னின்று செயல்பட முடியாதபடி நம்மை ஒடுக்கிறவன். வேதம் சொல்லுகிறது, இனி ஒடுக்கிறவன் உங்களிடத்தில் கடந்து வருவதில்லை. அல்லேலூயா அல்லேலூயா. இப்பொழுது நாம் வாசிப்போம். அந்த முழு வசனத்தை வாசியுங்கள். சேனையானது புறப்படும் போது திரும்பி வரும்போதும் என் ஆலயம் காக்கப்படும்படி அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன். இனி ஒடுக்கிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவது. அருமையான என் அன்பு பிள்ளைகளே, என் ஆலயம் காக்கப்படும்படி, தேவனுடைய ஆலயம். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தில் நீங்களும் நானும் தான் ஆலயமாயிருக்கிறோம். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே ஆலயத்தை முக்கியப்படுத்தினார்கள். ஆனால் ஆலயம் எல்லாம் எதுக்காக? எல்லாரும் ஆலயத்தை தேடி போறோம். அது ஒரு கூடி வர்றதுக்கு, அங்கே ஒரு சமநிலையை காட்டுவதற்கு, அங்கே இருக்கிற எல்லாரையும் ஒன்னாய் இணைந்து அந்த இடத்துல கூடி வர்றதுக்கு தான் ஆலயம். எல்லாரும் ஆலயத்தில் தான் தெய்வம் இருக்கிறான்னு நினைக்கிறாங்க. இல்லை, தெய்வம் நமக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. பைபிள்ல வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் புத்தகத்தில் சொல்லப்படுகிறது, நீங்களே தேவனுடைய ஆலயம். நீங்க தான் ஆலயம். இந்த ஆலயத்தை காக்கும்படி அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன் சொல்றார். உங்கள் ஒவ்வொருவரையும் காக்கும்படி ஆண்டவர் இந்த மாதத்திலே அவர் பாளையம் போடுவாராம். பாளையம்னா தெரியுதா? என்ன பண்ணுவாரு? பாளையம்னா என்ன? எதிரி பாளையம் இறங்கிட்டாப்பா எல்லையில அப்படி சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன?
பாளையம்னா என்ன தெரியுமா? போர் வீரர்கள், தூதர்கள். அல்லேலூயா. அவங்க வந்து அப்படியே போர் வீரர்கள். இப்ப தேசத்தை பாழாக்கும்படி யாராவதுன்னா உடனே நம்ம ராணுவம் என்ன பண்ணு, நம்ம எல்லையில போய் பயங்கரமா பாதுகாக்கும். எதுக்கு? தேசத்தை காப்பாற்றும்படி, தேசத்தின் அழிவிலிருந்து ஜனங்களை காப்பாற்றும்படி ஆண்டவர் அங்கே பாதுகாப்புக்கு தேசம் அவ்வளவு விழிப்பாய் அதை பார்க்கும். ஆனால் நம்மை ஆண்டவர் இந்த மாதத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், இனி ஒடுக்கிறவன் அவர்களிடத்திலே கடந்து வருவது இல்லை, அதை என் கண்களாலே பார்த்து கொண்டிருப்பேன். அவர் உங்களை மேல கவனமா இருப்பாராம். யாரு ஒடுக்கிறவன் வரக்கூடாதுன்னு சொல்லி உங்க மேல கவனமா இருப்பாராம். அல்லேலூயா. ஒடுக்கிறவன் சொன்னால் நமக்கு பல விதத்திலே ஒடுக்கங்கள் வரும், நெருக்கங்கள் வரும், மனிதர்களால் வரும், தீய சக்தியினால வரும். ஆமென். அடுத்து பாத்தீங்கன்னா மற்ற காரியங்களால நமக்கு ஒடுக்கங்கள் வரும். ஆனால் ஒடுக்கிறவனிலிருந்து நம்மை ஆண்டவர் பாளையம் இறங்கி காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொல்றாரு, இனி ஒடுக்கிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை. வருவதில்லை சொல்ல, கடந்து வருவதில்லை. அங்க வரமாட்டான். ஏன்னா இயேசு உனக்காகவும் எனக்காகவும் நம்மை காக்கும்படி பாளையம் போடுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் பாளையம் போடுவாராம். அவர் பாதுகாக்கிறதுல அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அதனாலதான் சங்கீதக்காரன் 90:11 சொல்லும்போது 91:11 படிச்சு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 91:11 படிச்சு பார்த்தீங்கன்னா, உன் வழிகளை எல்லாம் காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களை என்ன பண்ணிருக்காராம்? கட்டளையிட்டு இருக்கிறார். உனக்கு ஒரு தூதன் இருக்கிறான். நமக்கு எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தூதன் இருக்கான், எஸ்கார்ட் இருக்கான். எப்படி ஒரு மந்திரிக்கு எஸ்கார்டு போறாங்களோ, ஒரு மினிஸ்டருக்கு ஒரு எஸ்கார்டு போறாங்களோ, ஒரு போலீஸ்க்கு ஒரு உயர் அதிகாரிகளுக்கு எஸ்கார்டு போறாங்களோ, அது போல தேவன் நம்மை காக்கும்படி தூதர்களை கட்டளையிட்டு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் இயேசு சொன்னார், இஸ்ரவேலை காக்கிறவர் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஏன்னா சங்கீதம் 121 படிச்சு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலை காக்கிறவர் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அவர் உறங்காமலும் அயராமல் இருந்து நம்மை காக்கும்படி, அல்லேலூயா, அதான் சொல்றாரு, காக்கும்படி அதை சுற்றிலும் நான் பாளையம் போடுவேன், நான் சுற்றி வருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை சுற்றி இருப்பார். நம்ம போற இடமெல்லாம் நம்ம சுற்றி இருப்பார். வாகனத்தில் போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, அந்த விபத்துக்கு, அந்த கொள்ளை நோய்க்கு, அந்த ஒடுக்கிறவன் கொள்ளை நோய்க்கு நம்மை விலக்கி பாதுகாப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யார தேவன் பாதுகாப்பார்? அதான் இங்க இருக்கிறது. எல்லாரையும் பாதுகாப்பார்னு சொல்றதை விட யார பாதுகாப்பார்? பைபிள்ல தெளிவா இருக்கு. சங்கீதம் 34:7 வாசிங்க. சங்கீதம் 34:7. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். பாருங்க, தூதன் யாரை பாதுகாப்பானா? கடவுளுக்கு பயப்படுற ஒரு மனிதனைத்தான் பாதுகாப்பார். கடவுளுக்கு பயப்படாம துணிகரமா பாவம் செய்கிறவனை காக்க மாட்டார். துணிகரமா பேசுறவனை காக்க மாட்டார். துணிகரமான செயல்களை செய்கிறவனை பாதுகாக்க மாட்டார். அவன் சொல்லுவான், கடவுள் தான் என்னை காப்பாத்துறாரியா, நான் திருடிட்டு வர்றேன். இல்ல, இயேசு நிச்சயமா பாதுகாக்க மாட்டார். அல்லேலூயா. கடவுளுக்கு பயப்படுற ஒரு மனிதன், கடவுள் பார்க்கிறாரு, என்ன ஒருத்தர் பார்க்கிறாரு, அவருக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை நான் செய்யக்கூடாது, பேசக்கூடாது, அதை பார்க்க கூடாது, அந்த இடத்துல இருக்கக்கூடாது என்ற உணர்வு ஒரு மனிதனுக்குள்ள வரும் பொழுதுதான், வந்து கடவுளுக்கு பயப்படுற பயத்தோட வாழும்போதுதான் அங்கே கர்த்தர் தூதனை அனுப்பி பாளையம் இறங்கி காப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் பாதுகாக்கிற தெய்வம். எதுக்கு? இனி ஒடுக்கிறவன் உன்னிடத்திலே கடந்து வருவதில்லை. என்னை ஒடுக்காதபடிக்கு. ஐயா, நான் வளர முடியலையா, என்னை எதிரி பயங்கரமா இருக்காயா,
நான் வளரன்னு முயற்சி பண்றேன், முடியல. சொல்றேன், இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஒருத்தர் ஒடுக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் பண்ண நினைக்கிறேன், ஒடுக்குறான். தூக்கத்தை கொண்டு வரான், சோர்வை கொண்டு வரான், வேதத்தை படிக்க முடியல சொல்றோம். இல்ல, இனி அவன் உங்களை ஒடுக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, எவ்வளவு நாளைக்கு தான் நீ கட்டியே போட்டிருப்பாங்க நம்மள. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதம் சொல்றாரு, உன்னை நான் கட்டவிழ்த்து விடுறேன், நீ சுதந்திரமா வாழு, கர்த்தருக்காக வாழு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அப்படித்தான் ஒரு தீர்க்கதரிசி வாழ்க்கையில நடந்த ஒரு காரியத்தை சொல்றேன். எலிசா என்ற தீர்க்கதரிசி, அவன் போயிட்டு இருக்கான். ஆனா அவன் போயிட்டு இருக்கையில அவனை சுற்றிலும் ஒரு பெரிய பாளையம் இறங்கிருச்சு. அல்லேலூயா. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை படிச்சீங்கன்னா, அங்க ஒரு 15ல இருந்து படிங்களே. 2 ராஜாக்கள் 6:17 15ல இருந்து படிங்க. தேவனுடைய மனுஷனே, வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவமும் குதிரைகளும். பாருங்க எப்படி எதெல்லாம் வருதான். ஒரு தேவ மனுஷனுக்கு விரோதமாய் ராணுவம் வருதான், குதிரை வீரர்கள் வர்றாங்களாம். ராஜா குதிரை ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்கிற கண்டான். கேஸ் பார்த்துட்டான். எலிசாவுடைய வேலைக்காரன் கேஸ் பார்த்துட்டான், ஓடி வர்றான். எஜமான்ட்ட வந்து சொல்றான், எலிசாட்ட சொல்றான். என்ன சொல்றான்? எஜமானி நம்மளை சுத்தில என்ன பண்றாங்க? எல்லாரும் சுத்திட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எலிசா நிம்மதியா இருக்காரு. ஏன்னா நம்மளை துஷ்டன் ஒடுக்கிறவன் நம்மிடத்துல ஒருத்தனை யாரும் வர முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் நிம்மதியா இருக்கிறான். ஆனா இவன் கண்ணு பாருங்க எப்படி பாக்குறான். ஐயோ, ஒடுக்கிறவங்க வந்துட்டாங்க, ராணுவம் வந்துருச்சு, போர் வீரர்கள் வந்துட்டாங்க, குதிரை ரதம் வந்துருச்சு அப்படி சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிறான். வந்து சொன்னான், ஏய் விடுறா, அவங்கள விட வாசிப்பா 16 வாசி. அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே அவர்களோடு இருக்கிற பார்க்கிலும். பாருங்க சொல்றார், பாருங்க, அவரோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம் என்றான். ஆனா இருக்கிறவங்க 2 பேர் தான் இருக்காங்க. யார் இருக்காங்க? எலிசாவும் கேஸ் மட்டும் தான் இருக்காங்க. ஆனா கேஸை பார்த்து எலிசா சொல்றாரு, டேய், அவனோடு இருக்கிறவர்களை காட்டில் நம்மோடு இருக்கிறவர் அதிகமா இருக்கிறாங்க. அவனுக்கு தெரியும் தூதர்கள் இருக்கிறாங்கன்னு. அல்லேலூயா. ஆனா கேஸ்க்கு தெரியல. அப்படி இருக்கிற நேரத்துல தான் பைபிள்ல சொல்லு, வாசிப்பா. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி. பாருங்க, அவன் எலிசா பாக்குறான், தேவனோடு நடக்கிற மனிதன் பாக்குறான். ஆனா கேஸ் என்னல்ல பார்க்கல. ஆண்டவர் சொல்றாரு, அடே இவனும் பார்க்கணுப்பா. ஆண்டவரே, இவன் கண்ணை என்ன பண்ணுங்க, திறந்திரலும். உடனே வேண்டிக் கொண்ட மாத்திரத்திலே உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். பாத்தீங்களா? வேலைக்காரன் கண்ணை திறந்து இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான. பாருங்க எப்படி இருக்கா, எப்படி ஏசப்பா நம்மளை வந்து பாளையம் இறங்கி பாதுகாக்கிறான், காக்கும்படி இருக்காராம். அக்கினி மலையமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை திறந்திருக்கதை அவன் கண்டான். பாத்தீங்களா? சுற்றி இருக்கிறத என்ன பண்றான்? அவன் பார்த்தது அங்கே இவங்களை அடிக்கிறதுக்கு வர்ற மாதிரி. ஆனா எலிசாவை சுற்றி இருக்கிறது யாரு? அக்கினி ரதம். அல்லேலூயா. தேவனுடைய பாதுகாப்பு. இன்னைக்கு தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு கர்த்தர் நமக்கு பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் பைபிள்ல ஏசப்பா சொல்லும்போது சொல்றாரு, 10ஆம் அதிகாரத்துல 29-30 வசனத்தை மத்தேயில படிச்சு பார்த்தீங்கன்னா சொல்றாரு, பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகள் ஒன்றாயிலும் தரையிலே விழாது. அப்படின்னு என்ன? தலைமுடி கூட தேவனுடைய சித்தம் இல்லாம நம்ம வாழ்க்கையில எதுவுமே என்ன ஆகாது, அனுமதிக்கப்படாது. ஆமென், அல்லேலூயா. அதனால நீ கவலைப்படவே தேவையில்லை. ஒரு 15 நாளைக்கு 10 நாளைக்கு முன்னாடி
நான் வேதத்தை வாசித்துக்கிட்டு இருக்கும்போது இந்த வெளிச்சத்துக்குள்ளே கர்த்தர் என்னை கொண்டு போனார். ஒருவனும் நம்மை சேதப்படுத்த முடியாது. ஒன்று நம்மை சேதப்படுத்த முடியாது. ஏனென்றால் நம்மை காக்கும்படி ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாளையம் இறங்கி இருக்கிறார். அவர் சுத்தி இருக்கிறார். அதனாலதான் சொல்றாரு, இனி ஒடுக்கிறவன் உன்னிடத்திலே கடந்து வரமாட்டான். எத்தனை பேர் கடப்படட்டியா? நமக்கு ஆண்டவர் வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் எதையாவது செய்யட்டும், என்ன வேணாலும் செய்யட்டும், மந்திரம் செய்யட்டும், சூனியம் வைக்கட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும், அது ஒன்றும் நம்மை சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. பைபிள்ல தெளிவா இருக்கு. இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோப்புக்கு விரோதமான குறி சொல்றது இல்ல. அப்படின்னா தேவ பிள்ளைகளாகிய நமக்கு விரோதமா என்ன செஞ்சாலும் அது ஒன்று நம்மை சேதப்படுத்த முடியாது. வாய்க்காமலே போயிடும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சேதப்படுத்த முடியாது. அது நம்ம இடத்துல வந்து கடந்து வர முடியாது. அது ஒரு எல்லையோட நின்றும். அது வருதுன்னா இங்க கேட்டுக்குள்ள உள்ள நுழைய முடியாது. ஹல்லேலூயா. நம்ம வீட்டு வாசப்படிக்குள்ள நுழைய முடியாது. அது வரைக்கும் வரலாம், நம்ம கடை வாசப்படி வரைக்கும் வரலாம், ஆனா நம்மை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருக்கு பயந்த ஒரு மனிதனை கர்த்தர் பாளையம் இறங்கி பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. எலிஷா கடவுளுக்கு பயந்த ஒரு மனிதன், கடவுளுக்காக வாழ்ந்த மனிதன், பயந்து வாழ்ந்த மனிதன். அந்த மனிதனை கர்த்தர் காத்தார். இன்னொரு மனிதனை குறித்து உங்களோடு பேசி நான் இறை முடிக்க நம்புறேன். இன்னொரு 10 நிமிஷத்துல முடிச்சிருவேன். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை, தானியேல் என்ற ஒரு பக்தன் இருந்தான். அவன் வாழ்க்கையில ஏன் அவனுக்கு பாதுகாத்தார் சொல்லி, அந்த சிங்க குயலிருந்து அக்கினியிலிருந்து எப்படி பாதுகாத்தார்னு சொல்லி உங்களுக்கு சொல்லி முடிச்சுட்டு நான் ஜெபத்தை முடிக்க விரும்புகிறேன். வாசிப்பா, தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி, தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். பாருங்க, தேவன் தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை என்ன பண்ணாராம்? கட்டி போட்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏன்? தேவ பிள்ளைக்கு விரோதமா இவன் ஜெபம் பண்றான், இவன் பைபிள் படிக்கிறான், இவன் ஊழிய ஆலயத்துக்கு போறான், அப்படி இப்படி சொல்லி இவன் பார்த்தீங்கன்னா நம்ம கடவுளை எல்லாம் வணங்க மாட்டான், நம்ம நம்புறதெல்லாம் வணங்க மாட்டான்னு சொல்லி அவனை குறித்து ஒரு குற்ற பத்திரிக்கை கொண்டு போறாங்க. அது என்னவென்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். பாருங்க, அங்கே குற்றத்தை கொண்டு போறாங்க. அந்த ராஜா கிட்ட பெர்சியா ராஜா கிட்ட கொண்டு போறாங்க. அங்க கொண்டு போகும்போது என்ன நடக்குதுன்னா, அங்க எல்லாரும் சொல்றாங்க, தெய்வம் பாருங்க, உங்க சிலையை என்ன பண்ண மாட்டான், அவன் வணங்க மாட்டான். நான் இங்க வச்சு எல்லாரும் வணங்கினா இவன் மட்டும் என்ன பண்ண மாட்டான், ஆனா வணங்க மாட்டான். இவன் பாருங்க, எப்ப பார்த்தாலும் போய் மேல் மாடியில போய் என்ன பண்றான், எப்போது வழக்கமா ஜெபம் பண்ற மாதிரி. அவன் சொல்றான், வழக்கமா ஜெபிக்கிற மாதிரி போய் 3 வேளையும் ஜெபம் பண்ணானா. அல்லேலூயா. எந்த மனுஷனை ஆண்டவர் அந்த சிங்கத்தின் குகையிலிருந்து காப்பாற்றுவதற்கு ஆண்டவர் தூதன் அனுப்பினார்னா, அவன் ஒரு ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் இருந்தான். அல்லேலூயா. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில உங்களை காக்கப்படணும், உங்க குடும்பம் காக்கப்படணும், உங்க தொழில் காக்கப்படணும், உங்க வீடு காக்கப்படணும், உங்க பிள்ளைகள் காக்கப்படணும்னா நம் வாழ்க்கையில ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. அடுத்து அவன் செஞ்ச ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஜெபிக்கிறதோட நிப்பாட்டல, அவன் ஸ்தோத்திரம் பண்ணுகிறவனாய் இருந்தான். ஸ்தோத்திரம் பண்ண அடிக்கடி போகும்போது வரும்போது ஸ்தோத்திரம் அவன் வாயில இருந்துகிட்டே இருந்துச்சு. நம்ம மற்றதை பார்க்கறத விட, மொபைலை பார்த்துக்கிட்டு இருக்கிறத விட, நம்ம கொஞ்ச நேரம் வேதத்தை படிச்சு அப்படி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்மை காக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த ஒரு காரியத்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, அவன் பரிசுத்தம் உள்ளவனாயிருந்தான். ஒரு பரிசுத்தம் உள்ளவனை கர்த்தர் அவனுக்கு எந்த தீங்கு வராதபடி அவனை காப்பாற்ற அவருடைய கண்கள் எப்போதுமே அவரை காக்கும்படி பாளையம் இறங்கி இருக்கும். இந்த மனிதன் ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு மனிதன். அவன் போகும்போதே, அந்த ராஜா வீட்டுக்கு வேலைக்கு போகும்போதே
அந்த அரண்மனைக்குள்ள போகும்போது ஒரு தீர்மானம் பண்ணி போனான், ராஜா போசனத்தை என்ன பண்ண மாட்டேன். அங்கே பைபிள் இப்ப வாசிப்பா அந்த வசனத்தை. அவனிடத்திலே முகாந்தரம் தேடினார்கள், ஒரு குற்றமும் முகாந்தரம் காணப்படவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னப்பா இப்ப தேடிட்டியா? சரி, வாசிக்கலாம் பாருங்க. நான் சொல்றேன், அடுத்து சொல்றேன் பாருங்க. அந்த முகாந்தரம் தேடினாங்களாம், ஆனா அவனிடத்துல ஒரு குற்றம் என்ன பண்ணப்படல, காணப்படலை. ஏன்னா அந்த அளவுக்கு அவன் பர்ஃபெக்டா ஒரு பரிசுத்தம் உள்ளவனாய் இந்த பூமியில வாழ்ந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பரிசுத்தமா இருந்தோம்னா எத்தனை பேர் நமக்கு விரோதமாய் என்ன குற்றத்தை கொண்டு வந்தாலும் அது ஒண்ணு நம் வாழ்க்கையில கடந்து வராது. அல்லேலூயா. ஒடுக்கிறதுக்காக என்னென்ன பிளான் பண்ணலாம் நம்மள, ஆனா ஒண்ணு வாய்க்காமல் போயிடும். சொல்லுங்க, ஒண்ணுமே. ஆமா, அதான் சொல்ற, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுற எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போற. உனக்கு விரோதமாய் பேசப்படுற எல்லா நாவுகளும் என்ன பண்ணப்படுமா, கட்டப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே 6ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்துல இந்த வசனம் இருக்கு, ஒரு முகாந்தர தேடி குற்றம் காணப்படும். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் பாருங்க, குற்றப்படுத்துறக்கா என்னெல்லாம் திட்டமிடுவாங்க. குற்றம் செய்யாதவனை குற்றப்படுத்துற மாதிரி, குற்றம் செஞ்ச மாதிரி காட்டுவாங்க. ஆனா அங்க என்ன தானியேலுக்கு ஒரு முகாந்திரமும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அதெல்லாம் குற்றத்தை கண்டுபிடிக்க முழு தேசத்துலயுமே கண்டுகொள்ள முடியாம இருந்துச்சான். ஒரு குற்றம் கூட கண்டுக்கிற முடியா. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையிலையும் கூட அந்த பரிசுத்தம், கடவுளுக்கு பிரியமில்லாத செய்யக்கூடாது, பிரியமில்லாத இடத்துல போய் இருக்கக்கூடாது. ஏன்னா பிரியமில்லாத காரியத்துக்கு போகக்கூடாது, பரிசுத்தமா இருக்கணும். வாயில என்ன இருக்கணும், பொய் இருக்கணுமா? நான் கூட என்னடான்னு பார்த்தேன். அல்லேலூயா. வாயில என்ன இருக்கணும், உண்மை இருக்கணும். பார்வையில ஒரு பரிசுத்தம், இருதயத்தில் ஒரு பரிசுத்தம். பிறர் மேல நமக்கு கசப்பு இருக்கக்கூடாது. அப்படி இருந்துட்டு கடவுள் என்னை காக்கலைன்னு சொல்றது வேஸ்ட். கடவுள் காப்பாற்ற மாட்டார். பிறரோட நம்ம கசப்பா இருந்தோம்னா, பிறரோட நம்ம பகையா இருந்தோம்னா, பிறருடைய பொருளை அபகரித்தோம்னா, பிறரை நம்ம கொலை செய்யறதுன்னு என்ன அர்த்தம்? கத்தி எடுத்து அறுக்கிறது மட்டும் இல்ல, பிறருக்கு தீங்கு செஞ்சால கொலை செஞ்சதுக்கு அர்த்தம். அல்லேலூயா. 10 கற்பனை என்ன சொல்லுது? கொலை செய்யாதிருப்பாயாக, அல்லேலூயா, பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நானே நம்மை தவிர வேற சர்வேஸ்வரன் இல்லாமல், அதிலையுமே ஆண்டவர் அதை வெறுக்கிறார். அவர் சொல்றாரு, விக்கிர ஆராதனை உள்ளவர்களும் பொய் பேசுகிறவர்களும் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன பண்ண முடியாது, போக முடியாதுன்னு சொல்லிட்டார். அப்ப நரகத்துக்கு போடாதபடி நம்மளை காக்கணும்னா பரிசுத்தமா வாழ்ந்தாத்தான் தேவன் கடைசி வரை நம்மை இந்த பூமியிலிருந்து கடந்து போவரை நம்மை காத்து பார்த்து நடத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு இன்னைக்கு ஒடுக்கிறவர்கள் ஒருவனும் என்கிட்ட வர முடியாது. ஏன்னா எஸ்அப்பா வாக்கு பண்ணிட்டார், என்னை காக்கும்படி சொல்லிட்டார். அப்படி நம்ம சுயாதீனமா வாழ்ந்துடக்கூடாது. நம்ம பரிசுத்தமா இருக்கணும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் தேவனிடத்தில் என்ன பண்ண முடியாது, தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்குத்தான் இந்த சபை கூடுற இடம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நான் பரிசுத்தர், நீங்கள் என்ன பண்ணுங்க, பரிசுத்தமா இருங்க. என்னை காப்பார் வாக்கு பண்ணிட்டார் அப்படி சொல்லிட்டு இருக்க முடியாது. நம்ம ஒரு சின்ன மொபைல்ல கூட தவறான பகுதிக்குள்ள போனோம்னா தேவன் நம்மை பாதுகாக்க மாட்டார். சில பேர் குடிக்க அடிமையா இருக்கிறான், சில பேர் போதவசுக்கு அடிமையா இருக்கிறான், சில பேர் என்ன பண்றாங்க தெரியுமா, ரட்சிக்கப்பட்டவங்க மொபைலுக்கு அடிமையா இருக்கிறாங்க. அதெல்லாம் அதை கொஞ்சம் ஒதுக்கும் போதுதான் இயேசுப்பா நம் வாழ்க்கையில ஒரு பரிசுத்தமா இருந்தபோது தான் தேவன் நம்மை காப்பார். அல்லேலூயா. தானியேல் வாழ்க்கையில அந்த சிங்கத்தின் வாயை கட்டி போடுறதுக்கு, தானியேலை தூக்கி போடுறதுக்கு முன்னாடியே இறங்கி போய் தூதன் என்ன பண்ணிட்டான், வாயை கட்டி போட்டான்.
தானியேல் அங்க உள்ள போய் என்ன பண்றாரு? திங்கத்து மேல படுத்து கிடக்குறாரு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாருங்க, அடுத்து அவன் தானியேல் வாழ்க்கையில ஒரு குணம் இருந்தது. என்ன தெரியுமா இருந்தது? மற்றவர்களுக்காக விண்ணப்பம் பண்றவனா இருந்தான், தேசத்துக்காக விண்ணப்பம் பண்றவனா இருந்தான், ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறவனா இருந்தான். பைபிள் எழுதியிருக்கு, விண்ணப்பம் பண்ணுகிறவனா இருந்தான், விண்ணப்பம் செய்கிறவனா இருந்தான். நம்மளும் மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது, தேசத்துக்காக ஜெபிக்கும் போது, மற்றவருடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கும் போது, கர்த்தர் நம்மையும் ஒரு தீங்கு வரவிடாதபடி நம்மை காக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட மனிதன் வாழ்க்கையில எந்த ஒடுக்கிறவன் எவனும் வந்து உன்னை அணுக முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி வாழும் போதுதான் ஏசப்பா நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்கள். அதனாலதான் அல்லேலூயா, எதிர்த்து நிற்க எவராலுமே முடியாது, முடியாது. எதிர்த்து நிற்க எவராலுமே முடியாது, முடியாது. மோசையோடு இருந்தது போல நம் தகப்பன் நமக்குள்ளே. மோசையோடு இருந்தது போல நம் தகப்பன் நமக்குள்ளே. கொண்டு திடமாயிரு, வீறு கொண்டு துணிந்து நில். நீ செல்லும் இடமெல்லாம் கர்த்தர் கூட வருகிறார். வேண்டாம், 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 பயப்பட வேண்டாம். வேண்டாம், 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 கலங்கிட வேண்டாம். வேண்டாம், 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 பயப்பட வேண்டாம். வேண்டாம், 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 கலங்கிட வேண்டாம். கர்த்தர் தாமே முன் செல்கிறார், உன்னோடு கூட இருப்பார். மகனே, கர்த்தர் தாமே முன் செல்கிறார், உன்னோடு கூட இருப்பார். உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. பலங்கொண்டு தீரமாயிரு, நீர் கொண்டு துணிந்து நில். நீ செல்லும் இடமெல்லாம் கர்த்தர் கூட வருகிறார். பாருங்க, அந்த 9:8 சகரியாவுல சொல்றாரு, சேனையானது புறப்படும் போது திரும்பி வரும்போதும் என் ஆலயம் காக்கும்படி அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன். அல்லேலூயா. இனி ஒடுக்கிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை, அதை என் கண்களாலே பார்த்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாராம். உன்னை ஒடுக்கிறவன் யார் வர்றான் வர்றான் வர்றான்னு சொல்லி பார்த்து உடனே அட்வான்ஸா போய் என்ன பண்றாரு? சிங்கத்தின் வாயை கட்டி போட்டது மாதிரி ஓவா பிசாசுடைய வாயை என்ன பண்ணுவாரு? கட்டி போட்டுருவாரு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, ஆண்டோடைய சமூகத்துல, ஆண்டோடுக்கு முன்னாடி ஆண்டவர் சமூகத்துல நம்மை பரிசுத்தமாய், ஆண்டவருக்கு பயந்து பரிசுத்தமாய் ஆண்டவர் பாதத்துல ஜெபிக்கிறவங்களாக, ஸ்தோத்திரம் செய்கிறவர்களாக, அது மட்டும் இல்ல விண்ணப்பம் பண்றவங்களாக நாம் இருந்தோமானால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை காக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் விண்ணப்பம் பண்ணணும், தேசத்துக்காக விண்ணப்பம் பண்ணணும். தேசத்துக்காக நாட்கள்ல தேசத்துக்காக ஜெபிக்கிற மக்கள் தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பெரிய அழிவு வரப்போகுது. அந்த தேசம் அழிவு இல்லாமல் காப்பாற்றப்படணும்னா, அழிவுக்கு முன்னாடி சபையாகிய நாம், கர்த்தரை அறிந்த பிள்ளைகள் நாம் தேசத்துக்காக திறப்பில் நிற்கும் போதுதான் கர்த்தர் தேசத்தை காப்பாற்றுவார். அல்லேலூயா. உங்களை நம்பிதான் தேவன் இருக்கிறார். இந்திய தேசத்தை நேசித்து
தோமாவை இந்த உலகத்துக்கு அனுப்புனதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு தெரியுமா? பரிசுத்தவான் 12 பேர்ல ஒருத்தர் இந்த இந்தியாவில் அனுப்பி, அதுவும் கேரளாவில் தமிழ்நாட்டிலையும் கொண்டு வந்து ஊழியம் செய்ய வச்சு, தமிழ்நாட்டில் மறிக்க வச்ச அந்த தெய்வம் எதற்காக தெரியுமா ரத்தம் சிந்தினாரு? இந்த மக்கள் தான் தேசத்துக்காக ஜெபிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேசம் ஒரு நாளும் அழிந்து போகக்கூடாது. மத கலவரத்தில் அழிந்து போகக்கூடாது. ஜாதி கலவரத்தில் அழிந்து போகக்கூடாது. தீவிரவாதி கையிலிருந்து அழிந்து போகக்கூடாது. கொள்ளை நோயிலிருந்து அழிந்து போகக்கூடாது. பாருங்க, இப்போ ஒரு நோய் வரப்போதான், எலும்புரிக்கும், எலும்புக்குள்ள ஒரு வியாதி வரப்போதான். அது எப்படி கொள்ளை நோய் வந்துச்சோ, எப்படி கொரோனா வந்துச்சோ, அது மாதிரி இது ஒரு வியாதியா. வெள்ளை அணுக்களை கம்ப்ளீட் காலி பண்ணுமா. உள்ள இருக்க ஊனை, எலும்புக்குள்ள இருக்கிற ஒரு ஊன் இருக்கு தெரியுமா, பெலன். அதுதான் பெலன். எலும்பு பெலன் இல்லை, உள்ள இருக்கிறதா. நம்ம ஆட்டுக்கால் வாங்கிட்டு அப்படி இழுப்போமே, சூப்பு போட்டு, நெல் எலும்பு போட்டு, அதுக்குள்ளேருந்து வரும் பாருங்க, அப்படி சும்மா கம்முன்னு ஒரு ரோல் மாதிரி வரும். அல்லேலூயா. அதுக்குள்ள வியாதி வரப்போதான். அப்போ நம்ம காக்கப்படணும்னா, ஒரு தீர்க்கதரிசி தெளிவாக சொல்லியிருக்காங்க, நம்ம காக்கப்படணும்னா நாம் தேசத்துக்காக ஜெபிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரிடத்திலே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகா இரக்கம் கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேளைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதத்தின் முதல் நாளில் கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி, இனி ஒடுக்கிறவன் ஆண்டவரே உன்னிடத்தில் கடந்து வருவதில்லை, நான் ஆலயத்தை காக்கும்படி பாளையம் இறங்கி இருப்பேன்னு சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆலயமாயிருக்கிற கர்த்தரை தேடி, கர்த்தரை தன் சொந்த இரட்சகராக இருதயத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை, இயேசுதான் பாவத்தை மன்னிக்கிறவர், இயேசுதான் என் வாழ்க்கையில் முதலிடம் என்று சொல்ற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் பாளையம் இறங்கி காக்கும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. இயேசுதான் தெய்வம் என்று அறிந்து, இந்த பூமியில எல்லா தெய்வம் தான் சொல்றாங்க, அப்படி இல்லை. இயேசுதான் பாவத்தை மன்னிக்க முடியும், இயேசுதான் பாவத்திலிருந்து விடுதலையை கொடுக்க முடியும், சாபத்திலிருந்து நமக்கு விடுதலையை கொடுக்க முடியும், மரணத்திலிருந்து நமக்கு விடுதலையை கொடுக்க முடியும். அவர்தான் என்று நம்ப வைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நம்ப வைப்பீராக ஆண்டவரே. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல உம்முடைய பாதுகாப்பு இருப்பதாகப்பா. ஆண்டவரே, உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. பிள்ளைகள் செய்கிற தொழிலுக்கு விரோதமாக ஆண்டவரே, குடும்பங்கள்ல ஆண்டவரே பிள்ளைகள் திருமண காரியங்கள் தடைபட்டிருக்கலாம். ஆண்டவரே, எது ஒடுக்கிறவன் வந்து அந்த திருமணம் நடக்க விடாது அவங்களுக்கு ஆண்டவரே போராட்டங்கள் பண்ணியிருக்கலாம். ஆண்டவரே, அதுல இருந்தெல்லாம் ஜனங்கள் கடந்து வந்து ஆண்டவரே அதுல இருந்து காக்கும்படி கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. திருமண தடையெல்லாம் மாறட்டும். குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும். ஆண்டவரே, தேர்வு எழுதுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இந்த நாட்களில் தேர்வு எழுதுறாங்கப்பா. சின்ன பிள்ளைங்க 1ஆம் கிளாஸ்லேருந்து எழுதிக்கிட்டு இருக்கிறாங்கப்பா. இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறாங்கப்பா. 10th எழுதுறாங்கப்பா, 11th எழுதுறாங்கப்பா. இந்த பிள்ளைகள் மேலெல்லாம் அவங்க பாதுகாப்பு இருப்பதாக ஆண்டவரே. இயேசப்பா, ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து கொள்ளுங்க. அவங்க செய்கிற ஒவ்வொரு தொழிலையும் ஆசீர்வதிங்க. இந்த ஊர்ல எத்தனையோ தொழில் இருக்கு ஆண்டவரே. ஆண்டவரே, அத்தனை தொழிலை உமக்கு பிடித்தமான தொழில்கள் அத்தனை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஆண்டவரே, எங்க தேசத்துல ஆண்டவரே இந்த அழிந்து போறாங்கப்பா மக்கள். ஆண்டவரே, குடித்து அழிந்து போறாங்க ஆண்டவரே. எங்க தேசத்துல இந்த டாஸ்மார்க் கடை இருக்கவே கூடாது ஆண்டவரே. முதல்ல எங்க ஊர்ல இருக்கக்கூடாது ஆண்டவரே. அது எல்லாம் முற்றிலுமா அழிக்கப்படட்ட ஆண்டவரே. மக்கள் தெருவில் விழுந்து ஆக்சிடென்ட் ஆகி சாகுறாங்கப்பா குடிச்சிட்டு. ஆண்டவரே, இந்த மரண அவகோளம் அலங்கோலத்தை நாங்க பார்க்காதபடிக்கு இதுல இருந்தெல்லாம் ஜனங்களை மாற்றும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே, நீங்க ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி ஆண்டவரே. இந்த 4வது மாதத்துல ஒவ்வொருவருக்கும் நன்மையான காரியங்கள் நடப்பதாக, நன்மையானது உண்டாவதாக. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பிதாவின் ஜோதி இடத்தில் இறங்கி வரும் என்று சொல்லி ஆண்டவரே, யாக்கோப்பு 1:17 சந்தியாப்பர் சொன்னது போல ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கு ஆண்டவரே இந்த 4வது மாதத்திலே ஒரு நன்மை உண்டாவதாகப்பா. நன்மை பரத்திலிருந்து வருவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இணைந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். நான் இரத்தத்துள் மறைந்துள்ளே, இயேசு இரத்தத்துள் மறைந்துள்ளே,
வல்ல இரத்தத்துள் மறைந்துள்ளே, சாத்தான் தீமை செய்ய முடியாது, தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை தீங்கில்லை தீங்கில்லை, நோயில்லை நோயில்லை நோயில்லை, பயமில்லை பயமில்லை பயமில்லை, சாத்தான் தீமை செய்ய முடியாது, தீங்கு என்னை அணுகாது. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சோதரம்